Hello friends and subscribers, welcome to Tamil Bell YouTube channel. நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நாங்க போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உடனடியா பாருங்க. இன்னைக்கு நம்ம வீடியோல டாடா ஐபிஎல்லோட 20வது மேட்ச் யாருக்குன்னு சொல்லி பாத்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸ்க்கும் ஆர்சிபிக்கும் இந்த ரெண்டு டீமுக்குமான ஒரு ஃபுல் ப்ரிவியூ தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இந்த பர்டிகுலர் ப்ரிவியூ வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம டெலிகிராம்ல ஜாயின் பண்ணல அப்படின்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. லாஸ்ட் ஆஃப் அன் ஹவர்ல ஸ்மால் லீக்ஸ்க்கான டீமும் மெகா கான்டெஸ்டுக்கான டெமோ டீம்ஸும் அதில் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ மறக்காம எல்லாரும் டெலிகிராம்ல வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. அதே போல நீங்க இன்னும் XL11 ஆப், ஸோ இந்த XL11 ஆப்ல ஜாயின் பண்ணனாலும் மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த பர்டிகுலர் மேட்சுக்கு 10.5 லட்சம் ரூபாய்க்கான கிராண்ட் லீக்ஸும் அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. அது மட்டும் கிடையாது, ஃப்ரீ கிவ்வே 25,000 ரூபாய்க்கான ஒரு ஃப்ரீ கிவ்வேவும் கொடுத்துருக்காங்க. நீங்க எந்த ஒரு அமௌண்ட்டும் ஆட் பண்ண தேவையில்ல. ஜஸ்ட் ஆப்பை இன்ஸ்டால் மட்டும் பண்ணி 0 rupees என்ட்ரி ஃபீஸ்ல நீங்க இதை நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். தென் இந்த ஆப்பை பொறுத்த வரைக்கும் நீங்க ஃபர்ஸ்ட் டெபாசிட் பண்ற மணிக்கு வந்து 100% போனஸ் கொடுக்குறாங்க, டெபாசிட் போனஸ் கொடுக்குறாங்க. தென் மற்ற ஆப்ஸை கம்பேர் பண்ணும்போது இதுல என்ட்ரி ஃபீஸ் எல்லாமே ரொம்ப 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 கம்மியா இருக்குங்க. அதுலயே ஒரு ஹியூஜ் அமௌண்ட் உங்களால சேவ் பண்ண முடியும். அந்த சேவ் பண்ண மணியை வச்சு உங்களால இன்னொரு கான்டெஸ்ட் உங்களால ஜாயின் பண்ணிக்க முடியும். இதுல லோ காம்படிஷன் அண்ட் லோயஸ்ட் என்ட்ரி ஃபீஸ், இதுல ஹெட் டு ஹெட் ஃபேண்டஸ்ல இருந்து எல்லாமே இருக்கு. தென் 24/7 கஸ்டமர் சப்போர்ட்ஸ் இருக்கு. தென் நீங்க வின் இப்ப நீங்க டெபாசிட் பண்றீங்க, அதுல இருந்து வின் பண்ணிட்டு இந்த வின் பண்ண மணியை டெபாசிட்டுக்கு நீங்க மாத்துனீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு 4% வந்து எக்ஸ்ட்ரா ரியல் கேஷும் கொடுக்குறாங்க. அதை விட ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், 100% TDS அண்ட் GST வந்து ஃப்ரீ பண்ணியிருக்காங்க. இன்ஸ்டன்ட் வித்ட்ராவல் அவைலபிளா இருக்கு. நீங்க நல்லா பாத்தீங்கன்னா தெரியும், வெறும் 30 செகண்ட்ல உங்களோட பேங்க்குக்கு வந்து அந்த அமௌண்ட் வந்துடும். இன்ஸ்டன்ட் வித்ட்ராவல் அவைலபிளான ஒரு சூப்பரான ஒரு ஆப். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. இன்வைட் கோடு வந்து தமிழன். சரி, ஓகே. மேட்சை பொறுத்த வரைக்கும் 7th ஏப்ரல் இரவு 7:30 இந்த மேட்ச் வந்து நடக்குது. மேட்சை பொறுத்த வரைக்கும் வான்கேடே ஸ்டேடியம் மும்பைல தாங்க இந்த மேட்ச் வந்து நடக்குது. இந்த மும்பையோட பிச் ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, இங்க ட்ரெடிஷ்னல் மும்பை பிச். லாஸ்ட் மேட்ச் ப்ரிவியூல நான் தெளிவா சொல்லியிருந்தேன். மும்பை பிச்சில் ஃபாஸ்ட் பவுலருக்கு பயங்கர சப்போர்ட் இருக்கும். அதனால தான் மும்பை இந்தியன்ஸ் எப்பவுமே ஃபாஸ்ட் பவுலர்ஸை வந்து அதிகமா எடுத்து வச்சுக்குவாங்க அப்படின்ட்டு. ஸோ திரும்பவும் அவங்க வந்து தொடர்ச்சியான லாஸ்ட்ல இருக்கு. மும்பைல நடந்த மேட்சஸ்ல மட்டும்தான் வின் பண்ணிருக்காங்க. மீதி எல்லாத்துலயுமே வந்து தொடர்ச்சியான லாஸ். இந்த மேட்ச் வின் பண்ணியே ஆகணுங்கிற கட்டாயத்துல இருக்கிறாங்க மும்பை இந்தியன்ஸ். ஸோ அதனால இந்த வினவும் அதே சேம் பிச்சா தான் இருக்க போகுது. ஃபாஸ்ட் பவுலருக்கு சப்போர்ட்டான ஒரு வினுவா தான் இது வந்து இருக்க போகுது. ஸோ ஆர்சிபி வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மேட்ச் லாஸ் ஆயிட்டு திரும்பவும் வராங்க. ஸோ சென்னை எப்படிதான் வின் பண்ணாங்க, லாஸ் ஆயிட்டாங்க. அந்த லாஸ்ட்ல இருந்து திரும்ப அந்த வின்னிங் பாதைக்கு வர்றதுக்கு அவங்களுக்கு வழி தெரியாம தவிச்சிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி தான் ஆர்சிபிக்கும் நடக்க போகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். ஹோம் கண்டிஷன்ஸ்ல நடக்கிறது அட்வான்டேஜ் வந்து மும்பைக்கு தான். ஸோ இந்த மேட்சும் லாஸ் ஆனாங்க அப்படின்னா ஆர்சிபி திரும்பவும் அந்த வின்னிங்கான ஒரு பாதையை தேடி அவங்க போய்கிட்டே தான் இருப்பாங்க. அந்த மாதிரி தான் வந்து நடக்க போகுது. ஃபாஸ்ட் பவுலருக்கு நல்லாவே சப்போர்ட் பண்ணுங்க. ஃபாஸ்ட் பவுலர்ஸ் அதிகப்படியான விக்கெட் எடுப்பாங்க. அந்த இன்சியல் முதல் 5 ஓவர் ரொம்ப 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 குரூஷியல். முதல் 5 ஓவர்ல நல்லாவே பால் ஸ்விங் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் பவுல் பண்றவங்க மேபி வின்னிங்கான வாய்ப்பு கொஞ்சம் இங்க அதிகமா வந்து இருக்கும். தென் வெனு ரெக்கார்ட் மொத்தம் 119 மேட்சிங் வந்து இங்க நடந்திருக்கு. அதுல பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ணவங்க 54 மேட்சும், பேட்டிங் செகண்ட் பண்ணவங்க 65 மேட்சும் வந்து வின் பண்ணிருக்காங்க. சேஸ் பண்ற டீம் மெஜாரிட்டியான மேட்சஸ் வந்து இங்க வின் பண்ணிருக்கு. ரீசெண்ட் ரெக்கார்ட் கடைசி 5 T20ல இந்த வெனுல வந்து பாத்தீங்கன்னா 176ங்கிறது ஆவரேஜான ஸ்கோரா இருக்கு. ஏன்னா பவுண்டரி டைமென்ஷன்ஸ் எல்லாமே ஸ்மால் பவுண்டரி டைமென்ஷன்ஸ் தான். பட் நீங்க பார்க்க வேண்டிய விஷயம் 74 விக்கெட்ஸ் போயிருக்குங்க. அதுல 53 விக்கெட் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் தான் எடுத்திருக்காங்க. ஃபாஸ்ட் பவுலர்ஸ் இங்க என்ஜாய் பண்ணி வந்து பவுல் பண்றாங்க. ஸ்பின்னர்ஸ் வெறும் 21 விக்கெட்ஸ் தான் வந்து எடுத்திருக்காங்க. ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட் கடைசி 5 வருஷத்துல 8 மேட்ச் இவங்க பிளே பண்ணிருக்காங்க. அதுல ஆர்சிபி தான் அதிகப்படியான மேட்சஸ் வந்து வின் பண்ணிருக்காங்க. ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட் ஆர்சிபிக்கு ஃபேவரா இருக்கு. மும்பை வந்து 3 மேட்ச் தான் வின் பண்ணிருக்காங்க. ஒரு மேட்ச் நோ ரிசல்ட்ல போயிருக்கு கடைசி 5 வருஷத்துல. பட் இப்போ வந்து ஹோம் கண்டிஷன்ஸ்ல நடக்கிறது ஸ்லைட்லி அட்வான்டேஜ் வந்து பாத்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸ்க்கு தான். ரெண்டு டீமோட ஒரு பாசிபிளான பிளேயிங் 11. ஸோ ஆர்சிபி பொறுத்த வரைக்கும் பிலிப் சால்ட் அண்ட் விராட் கோலி 2 பேரும் இன்னிங்ஸ் ஓபன் பண்ண போறாங்க. அடுத்ததா தேவ்தாட் படிக்கல் 1 டவுன். அடுத்ததா ரஜித் பதிதார், லியாம் லிவிங்ஸ்டன், ஜித்தேஷ் சர்மா அந்த டீமோட விக்கெட் கீப்பர், டிம் டேவிட், குர்னல் பாண்டியா, புவனேஸ்வர் குமார், ரக்ஷித் சலாம், ஜஸ் ஹாசிலுட், யாஸ் தயால். ஸோ இது வந்து ஆர்சிபியோட ஒரு பாசிபிளான பிளேயிங் 11 பிளஸ் இம்பாக்ட் பிளேயர். தென் மும்பை இந்தியன்ஸ் திரும்ப அவங்களோட பழைய
டீமை திரும்ப உள்ள கொண்டு வர போறாங்க. இந்த பர்டிகுலர் மேட்ச்ல எக்ஸ்ட்ரா ஜஸ்பிரீத் பும்ரா உள்ள வர்றது அவங்களுக்கு பயங்கரமான ஒரு பூஸ்டா வந்து இருக்க போகுது. லாஸ்ட் மேட்ச் ரோஹித் சர்மா பிளே பண்ணல, இந்த மேட்ச் டைரக்டாவே பிளேயிங்குள்ள வர போறாரு. ஸோ ரோஹித் சர்மா அண்ட் ரியான் ரிக்கில்டன் 2 பேர் வந்து இன்னிங்ஸ் ஓபன் பண்ண போறாங்க. அந்த நேரத்துல வில் ஜாக், சூரியகுமார் யாதவ், திலக் வர்மா, ஹர்திக் பாண்டியா, நமன்தீர், மிச்சல் சாண்டனர், தீபக் சகர், ட்ரெண்ட் போல்ட், ஜஸ்பிரீத் பும்ரா அண்ட் விக்னேஷ் புத்தூர். ஸோ இது வந்து மும்பை இந்தியன்ஸோட ஒரு பாசிபிளான பிளேயிங் 11. இப்போ கிராண்ட் லீக்ஸ்க்கான ஒரு ஆப்ஷன் மும்பையில பொறுத்த வரைக்கும். ஸோ ஆர்சிபிக்கு அகேன்ஸ்டா ஹெட் டு ஹெட்ல நல்ல ரெக்கார்டு வச்சிருக்காரு. மினிமம் 34 அப்படிங்கிற ஒரு ஆவரேஜ் வச்சிருக்காரு ரோஹித் சர்மா. ஸோ அது இல்லாமல் இந்த வெனுலுமே நல்லாவே பர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்காரு. அவர் ஃபாஸ்ட் பாலர்ஸ் நல்லாவே என்ஜாய் பண்ணி ஆடுவாருங்க. நல்ல பவுன்சஸ் பால், நல்ல புல் ஷாட்லாம் ஆடுவாரு. ஸோ அவருக்கு வந்து இந்த வெனுல மினிமம் 30 ரன்ஸ் வரைக்கும் அடிக்க பாசிபிலிட்டிஸ் இருக்கு. பட் ஒரே ஒரு மைனஸ், அவர் வந்து இம்பாக்ட் பிளேயரா தான் பயன்படுத்துறாங்க. ஸோ அதனால அந்த கேட்ச் பிடிச்சி கிடைக்கிற இந்த ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் அவருக்கு கிடைக்காது. மினிமம் அவரோட பேட்டிங்ல இருந்து ஒரு 30 ரன்ஸ் வரைக்கும் அடிப்பதற்கான ஒரு வாய்ப்பு ரொம்ப 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 அதிகம். அது இல்லாமல் லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பாலர்ஸ் தான் ஒரு வீக்கா இருக்காரு. ஆப்போனன்ட் டீமை பொறுத்த வரைக்கும் லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பாலர்னு சொல்லிட்டு யாரும் இல்லாதது அவருக்கு இருக்கக்கூடிய ஸ்லைட்லி ஒரு அட்வான்டேஜ். யாஸ் தயால் அவர்கிட்ட இருந்து பார்த்தீங்கன்னா இன்சியலா பவர் பிளேல பெருசாக அவருக்கு ஓவர் வராது. கொஞ்சம் வந்து ஒரு 4 ஓவருக்கு அப்புறம் தான் வரும்போது அவருக்கு ஓரளவு செட் ஆயிடுவார். இந்த இன்சியலா முதல் 2 ஓவர்ல மட்டும் தான் அவருக்கு ஒரு த்ரெட் இருக்கும். ஸோ அதை ஓவர் கம் பண்ணிட்டாருன்னா அவருக்கு வந்து ஒரு பெரிய ஸ்கோரே வரும். இந்த மேட்ச் மினிமம் 30, மேக்ஸிமம் 40 ரன் 50 ரன் வரைக்கும் கூட வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. மைனஸ் இம்பாக்ட் பிளேயரா பயன்படுத்துறது அந்த கேட்ச் விலுமே கிடைக்கக்கூடிய ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் அவருக்கு கிடைக்காது. ரியான் ரிக்கில்டன் விக்கெட் கீப்பர், ஆப்போனன்ட் டீம்ல இருக்கக்கூடிய விக்கெட் கீப்பர் ஆப்ஷன்ஸ்ல பிலிப்சால், ரியான் ரிக்கில்டன், தென் ஜித்தேஷ் சர்மா 3 பேர் இருந்தாலுமே விக்கெட் கீப்பர் பண்ணக்கூடியவங்க 2 பேர் தான். ஸோ இதுல வந்து ரிக்கில்டனும் அதுல ஜித்தேஷ் சர்மாவோட டவுன் ரொம்ப லோயர் ஆர்டர்ல வர்றதுனால சேஃபான ஒரு விக்கெட் கீப்பர் பண்றவங்கள சேஃபான ஆப்ஷன்னா ரியான் ரிக்கில்டன் தான். விக்கெட் கீப்பர் மூலமாவே சம் ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் கிடைச்சிரும். தென் பேட்டிங்ல பவர் பிளேலே வந்து ஆடும்போது அவர்கிட்ட இருந்து ஒரு நல்ல இன்டென்ட் கிடைக்கும். தென் பாஸ் பாலருக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு வெனுல விக்கெட் கீப்பருக்கு மினிமம் 2 ல இருந்து 3 கேட்சாவது அவங்க பிடிப்பதற்கு வாய்ப்புகள் அதிகம். ஸோ விக்கெட் கீப்பர் மூலமா கிடைக்கக்கூடிய ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் இருக்கு அதிகமாவே இருக்க போது. இந்த பர்டிகுலர் மேட்ச்ல பேட்டிங்ல சேஸ் பண்ணும்போது மஸ்ட் ட்ரை கிராண்ட் லீக்கு கேப்டன் வைஸ் கேப்டனுக்கு நீங்க ட்ரை பண்ணலாம். போத் இன்னிங்ஸ்லுமே ஒரு சேஃபான ஆப்ஷனா வந்து இந்த மேட்சுக்கு வந்து இருக்காரு. வில் ஜாக் இந்த வேணும் ஃபாஸ்ட் பாலருக்கு ஃபுல்லா சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு வேணும். அது இல்லாமல் ஆப்போனன்ட் டீம்ல பெருசா லெஃப்ட் ஹேண்டர்ஸ் யாரும் இல்ல. பவுல் பண்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி தான். பவுல் மோஸ்ட் ப்ராபபிலி பண்ண மாட்டாரு. பேட்டிங்ல அஸ் அ பிளேயரா வந்து ஒரு மினிமம் 25 இருந்து ஒரு 30 ரன்ஸ் வரைக்கும் குயிக் ஃபயரா ஆடுவாருங்க. இந்த ரிக்கில்டனா இருக்கட்டும், வில் ஜாக்கா இருக்கட்டும், இவங்கலாம் ஃபாஸ்ட் பாலர்ஸ் ரொம்பவே என்ஜாய் பண்ணி ஆடுவாங்க. கண்டிப்பா வந்து இவர்கிட்ட இருந்து ஒரு மினிமம் 25 to மேக்ஸிமம் 30 ரன்ஸ் வரைக்கும் பவுண்டரிஸ்ல ட்ரீட் பண்ணி ஆடக்கூடிய ஒரு பிளேயர்ஸ். சூரியகுமார் யாதவ் ரீசன்ட் ஃபார்ம் சூப்பரா வச்சிருக்காருங்க. அது இல்லாம இந்த வெனுல நிறைய மேட்சஸ் வந்து அவர் ஆடி இருக்காரு. ஸோ அப்படிங்கிறப்போ இந்த பிச்சில் எந்த மாதிரி ஆடலாம் அப்படிங்கிறது அவருக்கு நல்லாவே தெரியும். போத் இன்னிங்ஸ்லயுமே அவர் ரொம்பவே இம்பார்ட்டன்ட் பிக்ஸ்க்கு வந்து சூரியகுமார் யாதவ் வந்து இருப்பாரு. அப்போ டாப் ஆர்டர்ல இருக்கக்கூடிய இந்த 4 பேருமே ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். இதுல ரோஹித் சர்மா ஒரு இம்பாக்ட் பிளேயரா பயன்படுத்துறாங்க. ஸோ அப்படிங்கிறதுனால அவரை வந்து நீங்க செகண்டா பேட் பண்ணும்போது நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கோங்க. பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ணும்போது நீங்க 50-50 ஆப்ஷன்ஸ்ல கொண்டு போறது ஒரு பெட்டர் ஆப்ஷனா வந்து இருக்கும். மீதி ரிக்கில்டன், வில் ஜாக், சூரியகுமார் 3 பேருமே போத் இன்னிங்ஸ்மே இம்பார்ட்டன்ட் பிக்ஸ்க்கு வந்துடுறாங்க. திலக் வர்மாவை லாஸ்ட் மேட்ச் வந்து விளையாடிட்டு இருக்கும் போது ரிட்டையர் ஹெட் ஆகிட்டு வெளியே கொண்டு வந்துட்டாங்க. அது ஒரு பெரிய கான்ட்ரவர்ஷியல் நியூஸா போயிட்டு இருக்கு. அது என்னை பொறுத்த வரைக்கும் அது வந்து ஒரு தவறான இதுதாங்க. கண்டிப்பா அவரே இருந்தா கூட மேபி பாசிபிலிட்டிஸ் இருக்கும் வின் பண்ணுறதுக்கு. இல்லை அவர் சிங்கிள்ஸா ரொட்டேட் பண்ணி ஆடி கொடுத்துருப்பாரு ஹர்திக் பாண்டியாவுக்கு. ஸோ அவர் வெளியே கொண்டு போனது ஒரு கான்ட்ரவர்ஷியல் நியூஸா இருந்தாலும் அது என்னை பொறுத்த வரைக்கும் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ தப்பு தான். பட் குவாலிட்டியான பிளேயர். இந்த மேட்ச் இருப்பாரா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் மார்க்கு நிறைய பேருக்கு வந்து இருக்கு. அவர் ஏன்னா அவர் இருக்க மாட்டாரு நியூஸஸ் நிறைய வருது. பட் இருந்தார் அப்படின்னா பேட்டிங் ஃபர்ஸ்ட்னா நீங்க அவருக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. பேட்டிங் ஃபர்ஸ்ட்ங்கிறப்போ விக்கெட்ஸ் ஏர்லியரா விழும்போது சூரியகுமார் யாதவுக்கு முன்னாடியே திலக் வர்மாவை ஆட வைப்பாங்க. ஸோ அது வந்து அவரோட ஒரு பெரிய ஸ்கோர் அடிப்பதற்கு கூட வாய்ப்பை வந்து உருவாக்கி கொடுக்கும். ஒன் சைடா நீங்க ஆர்சிபிக்கு ஃபேவரா ஏதாவது ஒரு டீமை போடுறீங்கன்னா அதுல திலக் வர்மாவுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுங்க. நியூட்ரலான டீம் தான் நீங்க அவரை 50-50 ஆப்ஷன்ஸ்ல பயன்படுத்திக்கோங்க. ஹர்திக் பாண்டியா லாஸ்ட் மேட்ச் 5 விக்கெட் ஹால் எடுத்திருந்தாரு. இந்த மேட்சுக்கான காம்பினேஷன்ஸ் எப்படி இருக்க போகுது? ஃபாஸ்ட் பாலருக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு வேணும் அப்படிங்கிறதுனால ட்ரெண்ட் போல்ட் அவரோட 4 ஓவர், ஜஸ்பிரீத் பும்ரா அவரோட 4 ஓவர், தீபக் சகர் மினிமம் 3 மேக்சிமம் 4, அதே மாதிரி ஹர்திக் பாண்டியாவும் 3 ஓவர் வரைக்கும் போல் பண்ணிடுவாருங்க. அப்ப மிச்சல் சாண்டனர் இருந்து 3 ஓவரும், விக்னேஷ் புத்தூர் மேபி அவருக்கு வந்து 1 or 2 ஓவர்ஸ் வரைக்கும் கொடுப்பாங்க. இதுதான் வந்து காம்பினேஷன்ஸா இருக்க போகுது. ஃபுல் அண்ட் ஃபுல்லா ஃபாஸ்ட் பாலர்ஸ் எல்லாருமே அட்டாக் பண்ணிடுவாங்க. இதுல குறிப்பா ஃபர்ஸ்ட் போல் பண்றப்போ தீபக் சகர் அண்ட் ட்ரெண்ட் போல்ட் 2 பேரும் தான் அந்த பவர் பிளேவை யூஸ் பண்ணுவாங்க. தீபக் சகருக்கு பவர் பிளேல கூட 3 ஓவர் வரைக்கும் கொடுத்து அவரோட ஓவரை அதிகபட்சம் 15 ஓவருக்குள்ள கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க. அப்ப இந்த டெத் ஓவர்ஸ்ல
16 ஓவருக்கு அப்புறம் 4 ஓவர் இருக்கு இல்லைங்களா, அந்த 4 ஓவர்ல ஜஸ்பிரீத் பும்ராக்கு 2 ஓவர், ட்ரெண்ட் போல்ட்டுக்கு 1 ஓவர், ஹர்திக் பாண்டியா 1 ஓவர் அப்படிங்கிற பட்சத்துல நீங்க ஃபர்ஸ்ட் போல் பண்ணும்போது ஹர்திக் பாண்டியா, ஜஸ்பிரீத் பும்ரா, ட்ரெண்ட் போல்ட் இந்த 3 பேருமே ரொம்பவே இம்பார்ட்டன்ட் பிக்ஸா வந்து இருப்பாங்க. உங்களுடைய கிராண்ட் லீக்ஸ்க்கு 3 பேர்த்துக்கிட்ட இருந்துமே 2 விக்கெட் வரைக்கும் கிடைப்பதற்கு சான்சஸ் இருக்கு. சப்போஸ் ஹர்திக் பாண்டியாக்கு 1 விக்கெட், லாஸ்ட் மேட்ச் டெத் ஓவர்ல போட்டாரு, இந்த மேட்ச் டெத் ஓவருக்கான ஆள் வந்தாச்சு, ஜஸ்பிரீத் பும்ரா வந்தாச்சதுனால 1 ஓவர் தான் போடுவார். இப்போ 1 விக்கெட் வரைக்கும் கிடைப்பதற்கான சான்சஸ் இருக்கு டெத் ஓவர்ஸ்ல, அந்த 16 ஓவருக்கு அப்புறம். அப்படிங்கிறப்ப 1 விக்கெட். தென் பேட்டிங்ல வந்து ஒரு 15 ரன் வரைக்கும் அடித்தா கூட போதுமானது ஃபேண்டசி டீமுக்குள்ள வருவதற்கு. ட்ரெண்ட் போல்ட் இன்சீலாவே பயங்கரமான த்ரெட்டை கொடுக்க போறாரு. லைக் நம்ம பிலிப் சால்ட், லைக் விராட் கோலி 2 பேர் இருக்காங்க, 2 பேருமே ரைட் ஹேண்டர்ஸ். அது இல்லாம இந்த இன்ஸ்டன்ட் ஸ்விங்கை அழகா பயன்படுத்தி இந்த பவர் பிளேல லீடிங் விக்கெட் எடுக்கிறவங்கள லீடிங்ல இருக்கிறார், இவரும் வந்து இருக்காரு. ஸோ ஜஸ்ட் ட்ரெண்ட் போல்ட் இருந்து மினிமம் 2 விக்கெட் வரைக்கும் எதிர்பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் போல் பண்ணும்போது. செகண்டா போல் பண்ண போறாருன்னா 1 விக்கெட் வரைக்கும் எடுக்கலாம். ஜஸ்பிரீத் பும்ரா போத் இன்னிங்ஸ்லயுமே 2 விக்கெட் எடுப்பதற்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப 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 அதிகம் தான் இந்த பர்டிகுலர் மேட்சை பொறுத்த வரைக்கும். ஸோ ஜஸ்பிரீத் பும்ரா போத் இன்னிங்ஸ்லயுமே அவர் ரொம்ப இம்பார்ட்டன்ட். பர்டிகுலர்லி ஃபர்ஸ்ட் போல் பண்ணும்போது ஒன் ஆஃப் கிராண்ட் லீக் நீங்க ஒரு கேப்டன் ஆர் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் கூட நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். அந்த அளவுக்கு விக்கெட் டேக்கிங் ஆப்ஷன்ஸ் அவருக்கு இருக்கு. இப்போ இந்த டீமை பொறுத்த வரைக்கும் டாப் ஆர்டர்ல இருக்கக்கூடிய இந்த 4 பேருமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு இம்பார்ட்டன்ட் பிக்ஸ். எப்போ அப்படின்னா செகண்டா பேட் பண்ண போறாங்க அப்படின்னா. ஸோ ஃபர்ஸ்ட் பேட் பண்ண போறாங்கன்னா ரியான் டிக்கல்டன், வில் ஜாக், சூரியகுமார் யாதவ் அண்ட் ஹர்திக் பாண்டியா, இந்த 4 பேர் காம்பினேஷன். தென் ட்ரெண்ட் போல்ட் அண்ட் ஜஸ்பிரீத் பும்ரா, இந்த 6 பேர் காம்பினேஷன்ஸ்ல நீங்க போறது தான் ஒரு பெட்டர் ரிசல்ட்ஸா வந்து பெட்டர் டீமை உருவாக்குறதுக்கு இருக்கும். செகண்டா பேட் பண்ணும் போது 4 பிளேயர் ஹர்திக் பாண்டியா, பும்ரா, போல்ட் இப்படிங்கிற 7 பேர் காம்பினேஷன்ஸ்ல கூட நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். தென் ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும் பிலிப் சால்ட் அண்ட் விராட் கோலி. பிலிப் சால்ட் யூஸ்வலாவே வந்து லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர்ட்ட அவர் கொஞ்சம் வீக்குங்க. அது இல்லாமல் கொஞ்சம் ஸ்விங் பவுலர்ட்ட கொஞ்சம் கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்காரு. ஆனா அவர் இருக்கக்கூடிய அட்வான்டேஜ் என்னன்னா அந்த பவர் பிளேவை பயன்படுத்த சொல்றாங்க. அவர் பாட்டு கேப்பை பயன்படுத்தி பவுண்டரிஸ்ல ட்ரீட் பண்ணிட்டு இருக்காரு. கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா 20 ரன் சாலிடா அவர் அடிச்சிடுவாரு. ஆனா அட்வான்டேஜ்னு ஒண்ணு இல்லை. இந்த விக்கெட் கீப்பருங்கிற அட்வான்டேஜ் அவருக்கு இல்லாதது மிகப்பெரிய ஒரு மைனஸா வந்து இருக்கு. ஸோ பிலிப் சால்ட்டுக்கு த்ரெட் வைஸ் பாக்குறப்போ ட்ரெண்ட் போல்ட் கிட்ட முதல் ஓவர்ல ஒரு த்ரெட் இருக்கும். தென் அதே மாதிரி நல்லா இன்ஸ்விங் அவுட் ஸ்விங் ரெண்டுமே போல் பண்ணக்கூடிய தீபக் சகர் இருக்காரு. சப்போஸ் அந்த 4 ஓவர் அவங்க போடுவாங்க, அதுலயுமே விக்கெட் எடுக்கணும்னா உடனே வந்து ஜஸ்பிரீத் பும்ரா உள்ள கொண்டு வந்துருவாங்க. இன்கமிங் டெலிவரி அவர் அழகா போட்டு பால ஸ்டிக் டு ஸ்டிக் போல் பண்ணுவாரு, விக்கெட் வந்து விட்டுட்டு போயிடுவாரு. ஆனா என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல அவரோட ஃபார்மை கன்சிடர் பண்ணி ஒரு 20 ரன்ஸ் வரைக்கும் அடிக்கலாம். ஆனா இந்த மும்பைல முதல் அந்த 5 ஓவர் எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் கொஞ்சம் இருக்குங்க, கொஞ்சம் ஸ்விங்கோட எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் இருக்கும். அதுல ஒரு டாப் எட்ஜ் மாதிரி ஆகி ஏர்லியர் விக்கெட்டை வந்து நீங்க பிலிப் சால்ட் இருந்து எடுப்பதற்கு, பிலிப் சால்ட் அவுட் ஆகி வெளியே போவதற்கான பாசிபிலிட்டி ஸ்லைட் இருக்கு. விராட் கோலியை பொறுத்த வரைக்கும் இந்த வெனுல நல்ல ரெக்கார்ட், நல்ல ஆவரேஜ், ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட் எல்லாமே சூப்பரா இருக்கு. மைனஸ்ன்னு சொல்லி பாத்தீங்கன்னா அவருக்கு வந்து கண்டிப்பா அந்த ட்ரெண்ட் பவுல்ட் கிட்ட இருந்து தான் மேபி ஒரு சின்ன ஒரு த்ரெட். அது இல்லாம ஜஸ்பிரீத் பும்ரா கிட்ட கூட நிறைய முறை அவுட் ஆயிருக்காரு. பட் அது அவர் மிடில் ஓவர்ஸ்ல அப்படிங்கிறப்போ அவர் ஈஸியா அதுக்குள்ள ரன்ஸை கொண்டு வந்துருவார். எனக்கு தெரிஞ்சு த்ரெண்ட் பவுல்ட் கிட்ட மட்டும் இன்சியலா அந்த முதல் 5 ஓவருக்குள்ள மேபி ஒரு ஸ்லைட்டே ஒரு கஷ்டப்படுவாரு. அதை ஓவர் கம் பண்ணிட்டாருன்னா கண்டிப்பா 50 இருந்து 70 ரன்ஸ் வரைக்கும் கூட அவர் அடிப்பதற்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம். இந்த மேட்ச் கண்டிப்பா விராட் கோலி வெஸ் மும்பை இந்தியன்ஸ் அப்படிங்கிற ஒரு காம்பினேஷன்ஸ்லாம் இருக்கும்போது அவர் சிங்கிள் ஹேண்டடா மேட்ச் ஒரு பக்கம் நின்று கொண்டு போவதற்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம். இந்த பர்டிகுலர் மேட்சை பொறுத்த வரைக்கும் மேபி ஃபர்ஸ்ட் போல் பண்ண போறாங்க ஆர்சிபி அப்படின்னா கண்டிப்பா ஆர்சிபி வின் பண்ண கூட பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகம். ஸோ டாஸ் வந்து இங்க ஒரு பயங்கர இம்பாக்ட் வந்து கிரியேட் பண்ண போகுது. ஸோ விராட் கோலி போத் இன்னிங்ஸ் ஒரு குட் கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு ஆப்டா வந்து இந்த மேட்ச் இருப்பாரு. தேவ்தாட் படிக்கல் இருந்து நம்ம ஒரு 15 இருந்து 20 ரன்ஸ் வரைக்கும் எதிர்பார்க்கலாங்க. அவர் ஹிட்டிங் மைண்ட்ல அடிக்க போனார்னா ஏர்லியர் விக்கெட்டை விட்டுருவாரு. கண்டிப்பா இவருக்கு வந்து லைக் நம்ம ஜஸ்பிரீத் பும்ராவுக்கும் இவருக்கும் ஒரு சின்ன ஒரு பேட்டில் வந்து கண்டிப்பா வந்து இருக்கும். ஏன்னா இன்கமிங் இருந்து இவரும் வீக்கா இருக்காருங்க. ரவுண்ட் ஸ்டிக்ல இருந்து பாலை வந்து உள்ள கொண்டு வந்தா அதுல வந்து நிறைய முறை எல்பிடபிள்யூ போல்டு பொருள் விக்கெட் விட்டுருக்காரு. அதை அழகா பண்ணுவார் ஜஸ்பிரீத் பும்ரா. மேபி அவங்களுக்குள்ள ஒரு 15 ரன்ஸ் வரைக்கும் அடிப்பாருங்க. ஃபேண்டஸ்டிக்ல வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி தான். ரஜித் பதிதார் ஃபாஸ்ட் போலர்கிட்ட நிறைய டாப் எட்ஜ் ஆகுது. ஸ்பின்னர்ஸை ரொம்ப சூப்பரா ஆடுறாரு அப்படிங்கிற மாதிரி இருந்தாலுமே இந்த வெறும் ஸ்பின்னருக்கு சப்போர்ட் பண்ணாது அப்படிங்கிறப்ப ஸ்பின்னர்ஸ்க்கு பெருசா கொடுக்க மாட்டாங்க. ஸோ இவர் ஃபாஸ்ட் போலர்ஸை கம்பல்சரி ஆடியே ஆகணும். அந்த கட்டர்ஸ் பால்ஸ் எல்லாம் கொஞ்சம் கஷ்டப்படுறாரு. மேபி ஏர்லியரா 2 விக்கெட் விழுந்துரும், ஒரு ஒன் சைடா நீங்க டீமை போடுறீங்கன்னா அதுக்கு ரஜித் படிடாருக்கு கொடுங்க. அல்லனா அவர் வந்து ஃபேண்டஸ்டி டீம்ல வருவாரான்னா மிகப்பெரிய கொஸ்டின் மார்க் தான். லியாம் லிவிங்ஸ்டனும் கண்டிப்பா வந்து பவுல் பண்ண மாட்டார்.
பவுல் பண்றதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்து ரொம்ப கம்மி தான். ஏன்னா புவனேஸ்வர் குமார், ரக்ஷித் சலாம், ஆசில்வுட், யாஸ் தயால், தென் குர்னால் பாண்டியா அப்படி 5 ப்ராப்பர் மெயின் பவுலர். இங்க ஸ்பின்னருக்கு சப்போர்ட்டா இருக்காது அப்படிங்கிறதுனால அவருக்கு ஓவர் கொடுப்பாங்களான்னா ஒரு கொஸ்டின் மார்க். மேபி ஒரு ஓவர் வரைக்கும் பவுல் பண்ணலாம், அவ்வளவுதான் அங்க இருக்கும். அந்த ஒரு ஓவர்ல 10 ரன் வரைக்கும் கொடுப்பாரு. அன்எக்ஸ்பெக்டடா விக்கெட் விழுந்தாதான் உண்டு. ஆனா இந்த மாதிரி ஃபாஸ்ட் பவுலருக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய வெனுல அவர் நிறைய ஆடி இருக்காரு இங்கிலாந்துல, அதை என்ஜாய் பண்ணி ஆடுவாரு. இந்த மேட்ச் அவருக்கான ஆப்ஷன்ஸ் மட்டும் எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம். இந்த ஸ்கொயர் பவுண்டரிஸ் எல்லாம் அவரோட ஃபீல்டிங் பொசிஷன்ஸ் இருக்கும், 1 or 2 கேச்சஸ் பிடிச்சிருவாரு. தென் பேட்டிங்ல வந்து ஒரு 20-25 ரன்ஸ் வரைக்கும் அடிச்சாருனாவே ஒரு ஃபேண்டசி டீம்ல வருவதற்கான வாய்ப்பு அவர் கொண்டு வந்துருவாரு. ஆனா பவுலிங் மூலியமா ஆப்ஷன்ஸ் இருக்குமானா அது கொஸ்டின் மார்க் தான். ஆனா ஃபேண்டசி டீம்ல வருவதற்கான வாய்ப்பு இருக்கு ரொம்ப அதிகம். ஜித்தேஷ் சர்மாவுக்கு முன்னாடி டிம் டேவிட் கூட சம்டைம்ஸ் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. இருந்தாலும் ஜித்தேஷ் சர்மாவுக்கு அந்த விக்கெட் கீப்பர் மூலமா 20 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் கிடைச்சிடும். தென் 20 ரன் அடிப்பாரு. நீங்க வந்து ரஜித் படிதாருக்கு பதிலா நீங்க ஜித்தேஷ் சர்மா கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா ரஜித் படிதார் 30-35 ரன் அடித்தால் என்ன ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் வருமோ அதை ஜித்தேஷ் சர்மா வெறும் 20-25 ரன்ஸ் அடிச்சாவே அவர் அந்த ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் கிடைச்சிடும். ஏன்னா அந்த விக்கெட் கீப்பர்ங்கிற ஒரு அட்வான்டேஜ். ஸோ ஃபர்ஸ்ட் பேட் பண்ணும்போது நீங்க ஜித்தேஷ் சர்மாவுக்கு நீங்க டிஃபரன்ஸ்ல ட்ரை பண்ணி பார்க்கலாம். செகண்டா பேட் பண்ணும்போது ஜித்தேஷ் சர்மா விட லைக் ரஜித் படிதாரே ஒரு பெட்டர் ஆப்ஷனா இருக்கும். டிம் டேவிட் லைக் குர்னால் பாண்டியா அந்த 2 பேருமே லாஸ்ட் இயர் மும்பைக்காக ஆண்டவங்க. இப்போ அவங்களுக்கு அகேன்ஸ்டா வந்து ஆட போறாங்க. இந்த வெனுல நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு குர்னால் பாண்டியாவுக்கும் டிம் டேவிட்டுக்கும். பட் இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த வெனுல கொஞ்சம் ஸ்பின்னர்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணல. ஒரு விக்கெட் தான் ஆவரேஜா எடுத்துக்கிட்டு இருக்காரு குர்னால் பாண்டியாவை பொறுத்த வரைக்கும். டிம் டேவிட்டும் அவர் வரக்கூடிய டவுனுக்கு நம்ம ஜஸ்பிரீத் பும்ரா இருக்காரு, ட்ரெண்ட் போல்ட், டெத் ஓவர்ஸ்ல, ஸோ அப்படிங்கிறப்போ அதுல அவர் வர்றப்போ அவங்கள ஓவர் கம் பண்ணி அடிச்சு ஒரு 40 ரன் வர்றதுங்கிறதுலாம் பாசிபிலிட்டிஸ் இல்லை. 20 ரன் வருவதற்கே ஒரு வாய்ப்பு வந்து கொஞ்சம் கம்மியா தாங்க இருக்க போகுது டிம் டேவிட்டை பொறுத்த வரைக்கும். குர்னால் பாண்டியா ஒரு விக்கெட் வரைக்கும் எடுப்பாரு. புவனேஸ்வர் குமார் அண்ட் ஹேசில்வுட் இந்த 2 பேரும் தான் டெத் ஓவர்ஸ்ல பவுல் பண்ண போறாங்க. ஃபர்ஸ்ட் பவுல் பண்ண போறாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாங்கன்னா 2 பேர்த்துக்கிட்டதுமே 2 விக்கெட் வரைக்கும் கிடைக்கும். ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாங்கன்னா 2 பேருக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. செகண்டா பவுல் பண்ண போறாங்க அப்படின்னா நீங்க ஒரு விக்கெட் வரைக்கும் எதிர்பார்க்கலாங்க 2 பேர்த்துக்கிட்ட இருந்தோம். ஸோ யாஸ் தயால் அவர்கிட்ட இருந்து ஒரு விக்கெட் மேபி ஃபர்ஸ்ட் பவுல் பண்ண போறாங்க ஆர்சிபி அப்படின்னா அந்த இன்சியலாவே லைக் ரோஹித் சர்மா இவரோட பால்ல மேபி ஏர்லியர் விக்கெட்டை கொடுக்கலாம். ஏன்னா லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர் இவரு. இன்சியல் த்ரெட்டா ரோஹித் சர்மாவுக்கு யார்கிட்ட இருந்து இருக்கும் அப்படின்னா கண்டிப்பா யாஸ் தயால்கிட்ட இருந்து இருப்பதற்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ரக்ஷித் சலாம் இவர்கிட்ட இருந்து பாத்தீங்கன்னா இவர் வந்து 4 ஓவருமே பவுல் பண்ணிட்டாரு. 4 ஓவருமே இவருக்கு பவுல் கொடுத்துட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா 2 விக்கெட் வரைக்கும் எடுப்பாருங்க. இந்த டீம்ல ஹேசில்வுட் எடுத்துக்கிட்டீங்கன்னா அக்யூரேட்டா அந்த லைன் லென்த்ல பவுல் பண்ணி ஒரே மாதிரி 6 பாலையும் ஒரே இடத்துல குத்த சொன்னா அதே மாதிரி குத்தி பால் கொடுப்பாரு. கொஞ்சம் ஸ்விங் பண்ணுவார். புவனேஸ்வர் குமார் நல்லாவே பால ஸ்விங் பண்ணுவார், 130 அதுல போடுவார். பட் ரக்ஷித் சலாம் ஒரு பால் 130 போடுவார், ஒரு பால் அப்படியே 95க்கு வந்துடுவார். ஒரு வேரியேஷன்ஸ் நிறைய கொடுப்பாரு. பயங்கரமான ஸ்லோவர் வேரியேஷன்ஸ் கொடுப்பாரு, கட்டர் வேரியேஷன்ஸ், இப்படி நல்ல குவாலிட்டி இருக்கு. T20க்கு ஆப்டான குவாலிட்டிஸ் எல்லாமே இவர்கிட்ட இருக்கு ரக்ஷித் சலாம். ஆனா இவருக்கு அந்த 4 ஓவருமே கொடுப்பாங்களா அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு மைனஸ் மட்டும்தான். 4 ஓவருமே கொடுத்தாங்கன்னா உங்க டீமோட பிக் டிஃபரன்சியல் பிக்கா ரக்ஷித் சலாம் வந்து இருப்பாருங்க. 2 விக்கெட் வரைக்கும் கூட எடுப்பதற்கு சான்சஸ் இருக்கும். ஃபர்ஸ்ட் பவுல் பண்ண போறாங்க அப்படின்னா நீங்க அவங்களுக்கு ஒரு டிஃபரன்சியல் பிக்கா நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம் ரக்ஷித் சலாமை பொறுத்த வரைக்கும். சரி, ஓகே. இந்த டீம்ல இருந்து ஒரு 7 பிளேயர், விராட் கோலி 1, லியாம் லிவிங்ஸ்டன் 2, ஜித்தேஷ் சர்மா 3, ஹேசில்வுட் 4, புவனேஸ்வர் குமார் 5, பிலிப் சாட் 6, தென் அதுக்கு அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா ரக்ஷித் சலாம் 7. இந்த 7 பிளேயரும் ஆர்சிபியில இருந்தும். தென் மும்பை இந்தியன்ஸ்ல பொறுத்த வரைக்கும் ரோஹித் சர்மா 1, ரியான் ரிக்கல்டன் 2, வில் ஜாக் 3, சூரியகுமார் யாதவ் 4, ஹர்திக் பாண்டியா 5, ட்ரெண்ட் போல்ட் 6, ஜஸ்பிரீத் பும்ரா 7. இந்த 7 பிளேயரும் மும்பை இந்தியன்ஸ்ல இருந்து. இந்த மொத்தம் இந்த 14 பிளேயர்ல இருந்து 8 அல்லது 9 பிளேயர் ஃபேண்டசி டீம்ல வந்துட்டா கூட நீங்க போட்ட அமௌண்ட் லாஸ் பண்ண மாட்டீங்க. இந்த ஆப்ஷன்ஸ் பயன்படுத்தி மல்டிபிள் கிராண்ட் லீக்ஸ்ல நீங்க பிக் பண்ணுங்க. ஒரு நல்ல காம்பினேஷன்ஸ் உங்களுக்கு டீம்ஸ் வந்து அமையும். கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் ரோஹித் சர்மா செகண்டா பேட் பண்ண போறாங்கன்னா கண்டிப்பா ஒரு டீம்லயாவது ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் ட்ரை பண்ணுங்க. ரியான் ரிக்கல்டனும் சேம் அதே தான். பட் ரோஹித் சர்மா விட ரிக்கல்டனுக்கு ஒரு ஸ்லைட்லி அட்வான்டேஜ் இருக்கு. விக்கெட் கீப்பர் மூலமா சம் ஃபேண்டசி பாயிண்ட்ஸோட வந்து தென் பேட்டிங் ஆடுவார். அப்படிங்கிறப்போ பேட்டிங் செகண்ட்ல இவருக்கு கண்டிப்பா கேப்டன் வைஸ் கேப்டனா கிராண்ட் லீக்ல ட்ரை பண்ணுங்க. தென் அதே மாதிரி ஹர்திக் பாண்டியா லாஸ்ட் மேட்ச் டெத் ஓவர்ல பவுல் பண்ணாரு, 5 விக்கெட் எடுத்தாருங்கிறதால நிறைய பேர் அவர் கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் கொடுப்பாங்க. பட் இந்த மேட்ச் ஜஸ்பிரீத் பும்ரான்னு ஒருத்தர் உள்ள வந்ததுனால டெத் ஓவர்ல அவருக்கான வேல்யூ கொஞ்சம் கம்மியாயிடுது. ஸோ ஸ்மால் லீக்ஸ்க்கு வேணா நீங்க ட்ரை பண்ணலாம். கிராண்ட் லீக்ஸ்க்கு அவர் பெருசா ஆப்டா இருக்க மாட்டாரு. ஜஸ்பிரீத் பும்ரா ஃபர்ஸ்ட் பவுல் பண்ண போறாருன்னா கண்டிப்பா ஒரு டீம்லயாவது ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனா ட்ரை பண்ணி பாருங்க. தென்
ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும் விராட் கோலி போத் இன்னிங்ஸ்லுமே இந்த மேட்ச் கேப்டன் வைஸ் கேப்டனுக்கு ரொம்பவே ஆப்டா இருப்பாரு. மினிமம் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல மினிமம் 40 மேக்ஸிமம் 60 to 70 ரன்ஸ் வரைக்கும் கூட வருவதற்கு பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகம். தென் அதுக்கு அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரிஸ்க் எடுக்க தயாரா இருக்கிறவங்க, நான் ரொம்ப ரிஸ்க் எடுக்கிறேன், நான் ட்ரை பண்ணி பாக்குறேன், கிராண்ட் லீக்ஸ்ல எனக்கு அந்த அமௌண்ட் போனாலும் பரவாயில்ல நினைக்கிறவங்க கண்டிப்பா வந்து ரக்ஷித் சலாம் அவருக்கு வந்து ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷனா ட்ரை பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் போல் பண்ண போறாங்க ஆர்சிபி அப்படின்னா அவர் வந்து ஒரு பெரிய இம்பாக்டை கிரியேட் பண்ண சான்சஸ் இருக்கும். இந்த ஸ்லோவர் வேரியஸ் நிறைய போடுவார். ரொம்ப ரிஸ்கா எனக்கு அந்த அமௌண்ட் போனாலும் பரவாயில்ல நினைக்கிறவங்க இந்த ஆப்ஷனை வச்சு ட்ரை பண்ணி பாருங்க. சரி, ஓகே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னா மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணி வீடியோ கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.